ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் குறைஞ்ச பொருட்களை வச்சு டேஸ்ட்டும் ஹெல்த்தும் நிறைஞ்ச இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். வாங்க டக்குனு இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இட்லி பொடி செய்ய தேவையான பொருட்களை எல்லாத்தையும் ஏதாவது ஒரு கப்லேயே எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து 3/4 கப் எடுத்துக்கோங்க. மற்ற எல்லா பொருட்களையும் ஒரு 1/4 கப் எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 3/4 கப் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப் கடலை பருப்பு, 1/4 கப் பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து இது உடச்ச கடலைன்னு கூட சொல்லுவாங்க. 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கொள்ளு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் போல் மிளகு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எல்லா பொருட்களையுமே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு அடிகனமான பேன் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 பை 1 தான் நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். ஆயில் சேர்க்க தேவையில்லை. எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உளுந்து பருப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இதை நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பருப்புகளையும் ஒவ்வொரு பருப்புகளையாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய், அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த பேனில் ஹீட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹீட்லேயே வந்து இந்த இட்லி மிளகாய் பொடிக்கு தேவையான உப்பையுமே நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த ஹீட்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இதே நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே சேர்த்து பொரிய விட்டுட்டு அது கூட சேர்த்துட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்க தேவையில்லை, ரொம்ப நைஸாகவும் அரைக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துருங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் பொடி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். பட் நான் சொன்ன இந்த அளவுகளில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தருதருப்போடு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த இட்லி பொடியை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நல்லெண்ணெயில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இதில் வந்து நம்ம எல்லா பயிறு வகைகளும் சேர்த்துருக்கறனால ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். இதில் பெருங்காய பொடியும் சேர்த்துருக்கறனால ஜீரணத்துக்குமே ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதை கொடுத்து பழக்கிடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டேஸ்டியான ஈஸியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.